ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா ஹாஃப் அலி லீவ் விட்டுருக்காங்க. பாதி பேர் வெளியே அவுட்டிங் போயிருப்பீங்க, பாதி பேர் அவுட்டிங் போகல. உங்களுக்காக நான் அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன். இப்போ பார்த்தோம்னா போடிமெட்டு தான். இந்த மூணாருக்கு போகிற வழியில் செம்மையாக இருக்கும். இது ஒரு தேயிலை தோட்டம் தான். இயற்கையாகவும் இருக்கும். நம்ம தேனி மாவட்டத்தில் நிறைய பிளேஸ் இருக்குது. நம்ம ஏரியாவில் தேனி மாவட்டத்தை ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்தாலே நமக்கு போதும். வேறு ஸ்டேட்டு வேறு கண்ட்ரிக்கெலாம் போய் பார்க்குற விட ஃபஸ்ட்டு நம்ம ஏரியாலே அழகான இடங்கள்லாம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துக்கோங்க. நிறையா பேர் கேட்குறது, யூடியூப் சேனல் ஃபஸ்ட் வச்சுருந்தீங்களே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறீங்க. அதில் சேலரி வந்துச்சா உண்மையா அப்படின்றாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ. நீங்கள் அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு நான் கதை சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட் யூடியூப் சேனல் நான் கொரோனா டயத்தில் தான் ஆரம்பித்தது. அப்போ என்னோடய பையன் அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன செய்வாங்க, படம் எடுக்கிற மாதிரி அவங்க பசங்கள்லாம் வீடியோ எடுத்து போடுறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான், ஏன் நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுப்பேன். நிறையா ஃபுட் ஐட்டம்லாம் பண்ணுவேன். நல்ல ரெசிபிலாம் நிறைய போட்டேன். நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த யூடியூப் அடுத்து பெரியவளத்தை சுற்றி இருக்க இயற்கை அந்த மாதிரி கோயில் இந்த மாதிரிலாம் நிறையா வீடியோ போட்டிருந்தேன். என்னுடைய பையனும் நல்லா ஹெல்ப் பண்ணான். அவனோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கடுத்து என்னோடய பாப்பா நிறையா குக்கிங் சமையல் வீடியோலாம் நிறையா போட்டிருந்தாங்க. நான் போட்ட வீடியோ மொத்தமே 5000 சில்லற போட்டிருந்தேன். 5000க்கு மேலேயே நான் வீடியோ போட்டிருந்தேன். 16,000 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருக்கிறப்ப பார்த்தோம்னா யூடியூப் சேனலில் பார்க்குறப்ப பார்த்தோம்னா இந்த ப்ரொமோ போட்டிருந்தாங்க, சீரியலை பற்றியே பேசி போடுறது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் எனக்கும் ஐடியா வந்துச்சு, அந்த மாதிரி போட்டேன். நல்ல வியூவர்ஸ்லாம் வந்தாங்க. சப்ஸ்கிரைப்பும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. நல்லா போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த சேனலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து திருப்பி சேனல் ஆரம்பித்தேன். திருப்பி நம்ம ப்ரொமோ தான் போட்டேன். இடையில ஏர்னிங்ஸ்லாம் வந்துச்சு, வருமானம்லாம் வாங்கிட்டே இருப்பேன். அப்பப்போ க்ளோஸ் ஆகும். இதே மாதிரி தான் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து ஒரு டயத்தில் சரி நம்ம வேலையும் இருக்குது, ஸ்கூல் போயிட்டு இதெல்லாம் நமக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப ப்ரொமோ சேனல் இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் போட்டுட்டு தான் இருப்பேன். சரி என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஓன் கண்டென்ட் போட்டோம்னா எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்றனால நமக்கு டைம் கிடைக்கிறப்ப போட்டுக்கலாம் அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி சேனலில் நான் ஆரம்பித்தது. யூடியூப் சேலரி வாங்கினீங்களா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறதுக்கு ஆமாம் நான் வாங்கினேன். ஆனால் அதுக்கு என்னென்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் ரீச் ஆன பின்னாடி நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும். மானிட்டேஷன் அப்ளை பண்ண பின்னாடி பார்த்தோம்னா நம்மளுக்கு டாலர் ஏற ஆரம்பிக்கும். கிடச்ச பின்னாடி மானிட்டேஷன் கிடச்ச பின்னாடி டாலர் ஏற ஆரம்பிக்கணும். $10 ஏறினே ஆட்சன் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து நமக்கு அமெரிக்காவிலேருந்து வீட்டுக்கு ஒரு தபால் வரும். அந்த தபாலில் ஒரு 6 பின் நம்பர் இருக்கும். அந்த பின் நம்பரை திருப்பி அப்டேட் பண்ணணும். அதுக்கடுத்து $100 ஏற ஏற நமக்கு மணி வந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு ஒரு $80 ஒரு $70 இருந்துச்சுன்னா நமக்கு பணம் வராது. $100 இருந்தால் மட்டும்தான் வரும். அந்த அடுத்த மாதம் இந்த 70 இருந்துச்சுன்னா அது ஆட் ஆகி அடுத்த மாதம் சேர்த்து பணம் வரும். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். நான் ஒரு 20 தடவை சேலரி வாங்கியிருப்பேன். ஒரு மாதம் $8, $10, $12 அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு சேலரி பார்த்தோம்னா எனக்கு $7,500 வாங்கினேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதை விட அந்த பின் நம்பர்லாம் அந்த போஸ்ட்மேன் வீட்டில் கொடுத்தனுமே ஏதோ கவர்மெண்ட் வேலையே கிடச்ச மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையிலே அதை அப்படியே நான் ரன் பண்ணியிருந்தேன்னா நேரம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறதே. சரி பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். வீட்டில் இருக்கீங்க, வீடியோ போடுங்க. நிறையா பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. ஃபேஸை காமிக்காமல் கூட போடலாம். நம்ம ஃபேஸை காமிக்கிறதுக்கு வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நமக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் போடலாம். கோலம் போட தெரியும், சில பேர்த்துக்கு குக்கிங் பண்ண தெரியும், அவங்களுடைய திறமை நிறையா இருக்கும். அந்த மாதிரி வீடியோ போடலாம். ஃபேஸ் காட்டாமே நமக்கு வீடியோ போடலாம். போட நீங்கள் எடிட் பண்ண உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா தெரியும். ஆனால் இன்றைக்கி போடுறது இன்றைக்கே அறுவடை பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு நாளில் இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறது இன்றைக்கே போகணும் அப்படிலாம் இல்லை. ஒரு வருஷம் கழிச்சுக்குள்ளே அது போகலாம். அது மாதிரி தான் அது நம்ம போட்டுகிட்டே வருவோம். என்றைக்கு நம்மளும் கிளிக் ஆகி நமக்கு ஒரு நல்ல டைமிங்கே இருந்தால் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 4000 மணி நேரம் நமக்கு டைம் வரதான் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. சப்ஸ்கிரைபுக்குள்ளே சில பேர்த்துக்கு கொண்டு வந்துடலாம். 1000 சப்ஸ்கிரைபுன்றது வந்துடலாம். 4000 மணி நேரன்றது தான் நம்ம போட தான் வரும். அது என்னென்னா 1 இயர்க்குள்ளே அந்த 4000 மணி நேரம் வரணும். அதுக்கு மேலே நம்ம 1 இயருக்கு இப்போ இருந்துச்சுன்னா அது அந்த 1 இயர்க்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுங்கள். நானும் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அது உண்மை தான். உங்களுக்கு வேணுமா நான் இடையில ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு அட்டாச் பண்ணுறேன். ஓல்டு
சேனலோடைய லோகோவுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதோடைய வந்து 16,000 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தேன். 5200 வீடியோ போட்டிருந்தேன். அது எல்லாமே அவ்வளோ உழைப்பு போட்டு அது மானிட்டேஷன் போய் டிசேபிள் ஆகி சேனலே போனப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். அதுக்கடுத்து எல்லாருமே ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதுக்கடுத்து எனக்கு டைம் ஒத்து வரல, விட்டுட்டேன். திருப்பி இப்போ எல்லாருமே வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க. எல்லாருமே தெரிஞ்சவங்க எல்லாருமே போடுங்கன்றனால தான் திருப்பி நான் முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன். 1 இயர்க்குள்ளே ஆகும். நம்ம உடனேலாம் சம்பளம் கிடைக்காது. போட்டோன்னே நாளைக்கே சம்பளம் கிடைக்கும், சம்பளம் ஏறும் அப்படிலாம் எதிர்பார்த்தோம்னா எதுவுமே கிடைக்காது. எல்லாத்துக்கும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் ஒரு பலமாக நமக்கு கிடைக்கும். அவசரப்பட்டோம்னா எதுவுமே கிடைக்காது. கண்டிப்பாக நம்ம பொறுமையாக இருப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் யூடியூப் வந்து சந்தேகம் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக தனியாக அதோடைய ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு தான் நினச்சேன். நான் அந்த சீரியல் ப்ரொமோலே பார்த்தோம்னா அந்த சீரியல் வீடியோவோட தூக்கி போட்டு விட்டேன். நல்ல வியூவர்ஸ் எல்லாம் போச்சு. 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரிலாம் போனோடனே 10 லட்சம்லாம் போனோடனே ஒரே நாளில் பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ என் பணம் வந்து டாலர் ஏற ஆரம்பிக்குது. 1,50,000 1 லட்சம் அப்படின்ட்டே ஏறுது. ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு 5 லட்சம் பணம் ஏறுது அக்கௌண்ட்டில். ஐயோ அப்பா இவ்வளோ பணம் ஏறுதே, சரி நம்ம கோடீஸ்வரன் போகலாம், இப்படித்தான் யூடியூப்னால் பணம் வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கேன். கடைசியில் பார்த்தா 3ஆம் நாளில் பார்த்தோம்னா காப்பிரைட்டுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இந்த 10 லட்சம் 5 லட்சம் வியூவர்ஸ் போகிறவங்களுக்கெல்லாம் பணம் நல்லா தான் ஏறுது. உண்மையிலே இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, கைக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்காத மாதிரி. ஆனால் வந்து நல்ல வியூவர்ஸ் போகிறவங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அது 100% உண்மை தான். இப்போ 10 லட்சம் வியூவர்ஸ் போகிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு. இதெல்லாம் கடகடன்னு அவங்கெல்லாம் ஒரே வருஷத்தில் காரு பங்களாலாம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வியூவர்ஸ் போகிறது, அவங்க பாதி பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போடுறாங்க. அவங்களுடைய முயற்சியும் இருக்குது. சில பேர் அதுதான் வேலைன்னு சொல்லிட்டு எடுத்து கேமரா செட் பண்ணி அதுக்கு எடிட்டிங் கால் போட்டு கேமராமேன் ஆட் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் நிறையா இதில் வருமானம்லாம் வருது. அன்னன்னைக்கு நமக்கு எவ்வளோ டாலர் ஏறுது அப்படின்ட்டு அந்த டெய்லி அப்டேட்டுமே கொடுத்துருவாங்க. இவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்காங்க, இவ்வளோ டாலர் ஏறுது அப்படின்ட்டு டெய்லியுமே நமக்கு கிடைச்சிரும். ஆனால் அது வந்து உள்ளே நம்ம போட ஆரம்பித்தவங்களுக்கு அடுத்தடுத்து என்னான்ட்டு நிறைய யூடியூப்பில் இருந்து தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிற முடியும். ஒருத்தவங்கள்ட்ட நம்ம யார்ட்டையும் போய் நீங்கள் சொல்லிக் கொடுங்க யார்ட்டையும் கேட்கவே தேவையில்ல. நமக்கு என்ன டவுட்னாலும் யூடியூப்லேயே கற்றுக்கிட்டு யூடியூப்பே போடலாம். அந்த மாதிரி தான். கண்டிப்பாக அவங்க முயற்சி பண்ணுங்கள். சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.